ரெண்டு மூணு விஷயங்கள் உண்மையிலே நடந்திருக்கு, இந்த விஷயமும் நடந்துருமா, அதை நடந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் ஜப்பான் அரசாங்கமே இன்னைக்கு நிறைய கமிட்டி மெம்பர் போர்டு மீட்டிங் எல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி சுனாமி வந்தால் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும், நம்ம எப்படி மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜப்பான் அரசாங்கம். அது மட்டும் இல்லை, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இன்னைக்கு இந்த டக்சுகி அவர்களை பற்றி தான் ஃபுல் டாக்காக இருக்கு. இங்கே சுனாமி வருதுன்னு சொன்னாங்களே, இங்கே இப்போ எரிமலை வெடிக்கிறத தானே நம்ம பார்க்குறோம் அப்படின்றது ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. ஒன்று சுனாமி வரணும்னா எரிமலையை வெடிக்கணும், நெருப்பு குழம்பு வெளியே வரணும், எரிமலை வெடித்து வேல்கனோ வெளியே வரணும், அப்போது கண்டிப்பாக சுனாமி வரும். அல்லது எங்காவது பூகம்பம் உருவாகணும்,